எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என் பேர் ஜெயமோகன். நான் சிட்னிலேருந்து பேசுகிறேன். தேவ் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் அமரர் தேவேந்திரத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு ஒரு காணொளியை தந்து உதவுமாறு இன்ஜினியர்ஸ் சேரிட்டி ஃபண்ட் சுஜன் கேட்டிருந்தார். உண்மையில அவரை பற்றி பேசுறது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஒரு உண்மையிலே ஒரு பெரிய மாமனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே ஒரு பகுதி என்னென்னால், அவரோட நான் அடிக்கடி சந்தித்து பேசினாலோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ல கண்டு பேசினாலோ கிடையாது. ஆனால் அவரும் நானும் அடிக்கடி தொலைபேசியில தொடர்பு கொள்வோம். ஒரு கிழமையில 3 தரமாவது நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்வோம். எங்களுடைய நிறுவனங்கள் சார்பாக நாங்கள் சிவனருள் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் இன்ஜினியர்ஸ் சேரிட்டி ஃபண்ட் நடத்துகிறார். அது இன்ஜினியர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆக இருந்த காலத்திலிருந்து அவர் எனக்கு தெரியும். அதாவது இன்ஜினியர்ஸ் ஃபவுண்டேஷன் தோன்றிய காலத்துக்கு முதலே அவரை எனக்கு தெரியும் இந்த சேரிட்டி விஷயமாக. அந்த தொடர்பு ஒரு மிகவும் விசேஷமானது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு வயசு வந்தும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நாங்கள் இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கு. அப்படி நான் தேவிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். சில வேளை நான் போன்ல பேசும்பொழுது அந்த பக்கம் இருந்து எந்த மறுமொழியும் வராது. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரான்னு சொல்லி நான் திரும்பி கேட்பேன், தேவ் கேட்குறீங்களான்னு. ஆஃப்கோர்ஸ் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவத்தையும் உள்வாங்குற குணம், அது எவ்வளவு குறைய கதைக்கிறாரோ அவ்வளவுக்கு உள்வாங்கிறது தான் டபுளா இருக்கும். அந்த 2 காதும் உருவாயும் இருக்கிற அந்த தியரி தான் அவர் பாவிச்சவர் என நான் நினைக்கிறேன். என்ன விஷயத்தை சொன்னாலும் அதை உள்வாங்கி உடனடியா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பார். நான் சிவனருள் இல்லமும் என்ஜினியர்ஸும் சேர்ந்து ரிவால்விங் ஃபண்ட், எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு தனித்துவமா சுயமா தொழில் செய்யறேன்னு சொன்னா எங்களுடைய ரிவால்விங் ஃபண்ட் தான் அதுக்கு காரணம். அந்த சிவனருள் ஃபவுண்டேஷன் நடத்தின ரிவால்விங் ஃபண்டில் 80% என்ஜினியர்ஸ் சேரிட்டி ஃபண்டால தான் நடைபெற்றது. அதுக்கு எனக்கு இன்ஜினியர்ஸுக்குள்ளால தேவ் தந்த சப்போர்ட்டை சொல்லி மாற முடியாது. அவ்வளவுத்திற்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி ஒரு பண்பான மனிதன். நான் உண்மையில இன்று மட்டும் அவர் யாரை பற்றியும் ஏதாவது கூடாம சொல்லி நான் கேட்டது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு புன்சிரிப்பு, ஒரு கர்ம வீரன். என்ன மாதிரி அந்த ப்ரொஜெக்ட்ஸை கொண்டு நடத்த வேண்டும், எப்படி ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்த வேண்டும். சில வேளை அவர்கிட்ட நான் அதை படிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நிறுவனம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில வேளை டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், they can irritate you to incredible extent, and sometimes you feel as if you just want to throw everything and just walk out. But I learned from them not to do that, because அவர் யாரை பற்றியும் ஒரு நாளும் கூடாம சொல்ல மாட்டார். ஒரு சிரிப்போட தான் இருப்பார். அது அப்படித்தான், ஹியூமன் பீயிங்ஸ் என்ன அப்படித்தானே என்று அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். சில நான் நினைக்கிறது, அப்படி ஒரு சேவை செய்த மனிதன் இன்னும் இப்படி திடீரென்று மறைந்தார் என்று. அதுக்கும் இறைவன் எல்லாருக்கும் ஒரு விதி வைத்திருக்கிறார் தானே. ஒரு மத்தாப்பு மாதிரி இருக்கும் மட்டும் பிரிசா ஒரு ஒளி தந்து இருந்து போட்டு படாரெண்டு மறைஞ்சு போறதும் ஒரு சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஏனென்றா அப்படிப்பட்ட ஒரு முடிவு எங்கள் எல்லாருக்கும் வந்தா கூட சந்தோஷமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறது உண்டு. இருக்கும் மட்டும் மிகவும் ஒரு அழகான மெல்லிய மாதிரி மறந்து எல்லாருக்கும் மனம் பரப்பின ஒரு பிறப்பு அவரை பற்றி பேசுறதும் சந்தோஷம். எனக்கே இவ்வளவு ஒரு இழப்பும் கஷ்டமும் இருந்தா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குமென்று நான் யோசிச்சு பார்க்கிறேன். அவர் என்னை விட 1 வயது குறைந்தவர். அவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் எல்லோரும் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பட் to be short and precise, it has been an excellent experience, a wonderful spiritual experience to have worked with an amazing human being, and I have learned so much from him, and I sincerely hope that God gives me more such people for me to learn to be humble and learn more from these people. So
அவரோட பழக ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு அரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த சுஜனுக்கும் என்ஜினியர் சேரிட்டி ஃபண்டுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். தேங்க்யூ.